ரிலீஸ் ஆகாத ஜனநாயகன் படத்துக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டம் நடத்தி ஜனநாயகத்தை மீட்டெடுத்த ஒரு சரித்திர வரலாறு படைத்த ஒரு சம்பவத்தை கதையாக கொண்ட பராசக்தி படத்தை மொக்கையா பேசுறது தமிழர்களுக்கான ரொம்ப கேவலமான ஒரு விஷயங்க. தமிழர்களை விழித்துக் கொள்ளுங்கள், இது உங்கள் சரித்திரம். இந்த படம் பேசியிருக்கிறது உங்களை சரித்திரம். அதை நீங்கள் எவ்வளோ பேர் இதை தெரியும் தெரியாது, ஆனால் இந்த படத்தில் போய் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நான் எங்கள் அப்பா டிஎம்கே, நான் முரசொலி பேப்பரெல்லாம் அப்படியே கிளான்ஸாக படித்தனால தான் எனக்கு தமிழ் உணர்வு கொஞ்சம் அதிகமாகவே உண்டு. இந்திக்கு எதிர்ப்பாக நாங்கள் என்றைக்குமே கிடையாது, ஆனால் இந்தி திணிப்பை என்றைக்குமே எதிர்ப்போம். இதை இன்றைக்கும் பேசினோம்னா கேலி கூத்தா பார்க்குறாங்க. ஆனால் இன்னைக்கு திணிப்புன்றது வேற லெவலில் ஸ்மார்ட்டாக நடந்துகிட்டு இருக்கு எல்லா துறையிலுமே. ஆனால் அதை கேட்க போனால் கூட நம்மளை கேலி கூத்தா தான் பார்ப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் தமிழ் உணர்வு தூண்டக்கூடிய இந்த படத்தை கண்டிப்பான முறையில் உங்களோட குழந்தை குட்டியோட போய் தியேட்டரில் கண்டிப்பாக பாருங்க. பார்க்க வேண்டிய படம். ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக இருந்தால் என்ன, இல்லை கடைசியில் விறுவிறுப்பாக இருந்தால் என்ன, உங்களுக்கு இது சரித்திரம், தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சரித்திரம். கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். அத்தனை பேர் ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படம் கோர் சப்ஜெக்ட்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம், இன்னும் அந்த போராட்டத்துக்குரியக்கான விஷயத்தையே கொண்டு போயிருந்தாங்க, இன்னும் சூப்பராக வந்திருக்கும். நானும் ஒரு 30 வருஷமாக ஏன்டா ஒரு இந்தி திணிப்புக்கான ஒரு படத்தை இது வரைக்கும் அவனும் தமிழில் எடுக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் இது ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. இதுக்காண்டி கண்டிப்பாக மொத்த டீமுக்கும் பாராட்டலாம். பராசக்தி படம் கண்டிப்பாக முறையில் ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொரு இந்தி அல்லாத மொழி ஆளர்களும் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.